Hello viewers, welcome to Ravith's Tamil Kitchen. Ravith's Tamil Kitchen இன்னைக்கு ஒரு ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சூப்பரான ஒரு சைடு டிஷ். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாணல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு. பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். நல்லா வெடிக்கிட்டோம். அடுத்ததா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன், மீடியம் சைஸ் தான். இந்த மாதிரி சின்ன சின்னதா லேஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்ல. ஆயில்லே குக் ஆக போகுது. உருளைக்கிழங்கு கட் பண்ணோன்னே கருத்துருங்கிறதுனால தண்ணியில் போட்டு வச்சேன். அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதனால் ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. தண்ணியெல்லாம் வந்து சுண்டிடும். அடுத்ததான் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வந்து பாதி 50% வந்து குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பாதி வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. க்ளோஸ் பண்ண வேணாம், இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டோம். ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது, ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.